இதுவரைக்கும் இருந்த அரசியல் தலைவர்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த அரசியல் தலைவர்னா யார் யாரை சொல்லுவீங்க? கலைஞர் கருணாநிதி, வித்தவுட் டவுட். எஸ், அவரை அவ்வளவு கடுமையாக நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அவர் தான் பிடிக்கும். என்ன காரணம்னா த ஃபைட்டிங் ஸ்பிரிட். ஜெயிச்ச ஆட்சியில் இருந்தீங்கன்னா இந்த அரசு நிர்வாகமே உங்கள் ஆட்சியை நடத்திக்கும், அது ஒன்றும் சிக்கல் இல்லை. நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்தீங்கன்னா கூட அந்த அரசு இயந்திரம் உங்களை உருட்டி கொண்டு போயிடும். ஆட்சி அதிகாரம் இல்லாதப்ப கட்சியை நடத்துவது அத்தனை எளிதல். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் 2016 தேமுதிகன்ற ஒரு கட்சி இருக்கிற மாதிரி செய்தி கேள்விப்பட்டீங்களா? 13 வருஷம் ஆட்சியில் இல்லை. 89 ஆட்சி பிடிக்கிறார். எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக உடையுது, ஆட்சி பிடிக்கிறார். 89 ஹாஃபு, 90, 91 ஜனவரி ஆட்சி கலைக்கிறாங்க. சரி, ஆட்சி கலைச்சிட்டாங்க, பரவாயில்ல. அப்போ நல்ல சிம்பத்தி இருந்துச்சு. உண்மையிலே போய் கலைஞர் அந்த தேர்தலில் எடுத்த பிரச்சாரம் என்னன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன் என் ஆட்சியை கலைக்கிறதுக்கு? அவருக்கு பிரச்சாரம் பண்ணது யாருன்னு கேட்டால் அப்போது ஆளுநராக இருந்த பர்னாலாவே பிரச்சாரம் பண்ணார். ஜெயிச்சலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தி மரணம் தான் பாதிச்சு. அதில் சும்மா இல்லாமல் கொலை பண்ணதே திமுக காரணம் கேட்டாங்க. அதை தாங்கினார். 91, 96 திமுகவோட அரசியல் ஒரு அரசியலோட ஒரு உச்சக்கட்டம்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய பிளவையும் திமுக சந்தித்தது, வைகோ என்ற வடிவில். அதை தாண்டினார். 96 வரைக்கும் பெர்சவரன்ஸோட கட்சியை உறுதியாக வச்சிருந்தார். அந்த பிளவை மீறியும் வச்சிருந்தார். 96 மக்கள் வரலாறு காணாத வெற்றியை அள்ளி தந்தார்கள். அப்புறம் 2001 to 2006 பார்த்தீங்கன்னா கலைஞர் அந்த அரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவர்கள் எடுத்த மக்கள் போராட்டம், கட்சி அலைவாக வச்சிருந்தார். கலைஞர் என்றுமே பிரசாந்த் கிஷோரையோ சுனில் கனுகலையோ கட்சி முடிவுகளை எடுக்க அனுமதித்ததில்லை. ஒரு அரசியல் கட்சியை எப்படி நடத்த வேண்டும், ஒரு தேர்தலை எப்படி நடத்த வேண்டும், கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும், நெருக்கடிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், தேர்தல் உத்திகளை எப்படி வகுக்க வேண்டும், வேட்பாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், இதற்கு எவனோ கம்ப்யூட்டர் பட்சவனை கூட்டின்னு ஒரு முடிவு எடுக்கல. அண்ட் இந்த ஆட்சியில் இல்லாத காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அவர் தான் நியூஸில் இருப்பார். அண்ட் இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசிட்டு இருந்தேன், என்ன 3ஆம் தேதி பர்த்டே வருது, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிற, அப்படி ஒரு சில நியூஸே இருக்காது, போர் அடிக்கும், எல்லாம் பழைய நியூஸாக இருக்கும், கிரிக்கெட் நியூஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ போய் நாங்கள் எல்லாம் ஒரு 10 பேர் போய் கோபாலபுரத்தில் சும்மா நிற்போம். இப்படி ஒன்றுமே அவர்கிட்ட யாருமே கேட்க மாட்டோம், சும்மா நிற்போம். தள்ளிட்டு வருவாங்க வண்டியில். என்னையா அப்படின்னால, ஐயா மீடியாவில் ஆள் இருக்காங்க, வர சொல்லியா அப்படின்னாரு. 2 பைட்டு தான் கொடுப்பாரு, 3 நாளைக்கு அதை வச்சு நியூஸ் ஓடும் அப்படின்னால. அதனால வித்தவுட் ஹெசிடேஷன், வித்தவுட் ஈவன் ஒரு அயோட்டா ஆஃப் டவுட் என்னை கவர்ந்த அரசியல் தலைவர்னா கலைஞர் கருணாநிதி. அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட். அவரை சந்திச்சிருக்கீங்களா? அந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் போனாங்கன்னு சொன்னேன்ல, ஒரே ஒரு விஷயம் பெருமையோடு சொல்லிக்கிறேன். கலைஞர் இறந்த பிறகு அவருக்கு ஒரு அஞ்சலி கட்டுரை எழுதினேன் நான். அது ரொம்ப ஃபேராக, அதாவது இவரோட பலவீனம் பலம் அப்படின்ட்டு எழுதினேன். அவர் குடும்ப உறுப்பினர் ஒருவர் படித்து விட்டு இதை என் தந்தை படித்திருக்க வேண்டும் அப்படின்னாரு. படிச்சிருந்தாலும் அவனை கூப்பிட்டு பாராட்டியிருப்பார் அப்படின்னாரு. அவர் ரொம்ப வயது முதிர்ந்த தருவாயில் கிட்ட போய் பார்த்தேன். ஜேர்னலிஸ்ட் இல்லை, நான் தான் வெளியில் வந்துட்டேன், சர்வீஸில் வெளியில் வந்துட்டேன். ஜேர்னலிஸ்டோட கிட்ட போய் பார்த்தேன். அந்த வியப்பு, மலைப்பு, கிட்ட இவ்வளோ அருகாமையில் அவரை பார்க்குறோமே அப்படின்ற அந்த திகைப்பெல்லாம் இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தோன்னே அவர் எவ்வளோ முதிர்ந்து போயிருக்காரு, அந்த ஏஜ் அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட். இவரை கேள்வி கேட்டு சிரமப்படுத்துகிறோம்ன்ற எண்ணெல்லாம் எனக்கு மனசில் வந்துச்சு. அவர் நல்லா ஒரு அலைவன் கிக்கிங்காக இருக்கும்போது அவரை பார்த்துருந்தால் மகிழ்ந்திருப்பேன். பரவாயில்ல. சவுக்கு சங்கருக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை உண்டா? இல்லை, துளியும் நம்பிக்கை இல்லை. உங்களுடைய விமர்சனத்தில் ஆன்மீகவாதிகளும் தப்பிக்கிறது இல்லை. ஒரு பக்கம் ஜெகவாசே, இன்னொரு பக்கம் பங்காரு அடிகளார், அவங்க மேலே என்ன இவ்வளோ கோபம்? இல்லை, நீங்கள் கடவுளை வணங்குங்கள், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கடவுள் தூணில் இருக்கிறார், துரும்பில் இருக்கிறார் என்று சொல்லுங்கள், மகிழ்ச்சி. நான் கடவுள் இல்லை, நான் கடவுளோட ஏஜென்ட்னு சொல்கிறவன் பூரா திட்டு போயின்றேன். எனக்கு இதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஏன்பா அங்கே இருக்கப்போ சாமி போய் கும்பிட்டுக்க, பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீ யாரு சொல்கிறதுக்கு? சாமி யாருன்றதை நான் தேடி போய் கண்டுபிடிச்சு கும்பிட்டுக்கிறேன். ஒன்று என் மூலமாக கடவுளோடு பேசலாம், அல்லது நானே கடவுள் என் மூலமாக பேசுகிறான்ட்டு சொல்கிறவன் எல்லாரும் ஃப்ராடுன்றேன். சுயமரியாதைன்றதெல்லாம் அதிகம் பேசி வளர்ந்த சமூகம் தமிழ் சமூகம். அதில் ஒரு சாமியார் உட்காந்துட்டு என் காலை கழுவுறதுக்கு ஃபீஸ் இவ்வளோன்னு சொல்லி இத்தனை பேரை காலை கழுவு விடுறதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சமாக நான் பார்க்கிறேன். ஆனால் பலருக்கு தெரியாத விஷயத்த சொல்கிறேன்.
இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு தான் போல. அதற்கு முன்பு வருடந்தோறும் கேதார்நாத் செல்வேன். கேதார்நாத்தில் இந்த சிவன் கோயில் இருக்குது தெரியும், வருடந்தோறும் போவேன். நடந்து போவேன், குதிரையில் போவேன். ஏன் போகிறேன்னா, மக்களை எது கடவுளை நோக்கி ஈர்க்கிறதுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்.